எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நெருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியுடன் துதிக்கிறப்பா, மே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே உடைய பாதப்படத்தில் கடந்து வரவும் அப்பா மே துதிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இந்த மக்களோடு சேர்ந்த அற்ப நேரம் அப்புறம் பாதத்தில் நம்மை துதிக்க மகிமைப்படுத்த உயர்த்த ஆண்டவரே உடைய மகிமைக்காக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்க எங்களை கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி முழுவதும் எங்களை கண்மணி போல மறைச்சிங்க, பாதுகாத்துட்டீங்க. எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், அனர்த்தங்கள் எல்லாம் எங்களை விடுவிச்சிட்டீங்க. சுகமாக எங்களுக்கு நல்ல நிதிரை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அதிகாலமே எங்களை ஒவ்வொரு உயிரோடு நீ எழுப்பினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஜீவனோடு எங்களை வைத்ததுக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு பகல் காலம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையும் தயவும் ஒத்தாசையும் வல்லமையும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடு இருக்கும்படி உடைய நாமத்தை நான் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு பகல் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை, மிகுந்த சமாதானத்தை, மிகுந்த ஆனந்தத்தை உடைய பிள்ளைகளை அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய பிரயாணங்களிலே, வேலையிலே, போக்கிலே, வரத்தில் எல்லாம் உடைய கிருபை கூட இருக்க வேண்டும். அனைத்து மக்களோட தேவைகள் கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஒருவரும் கஷ்டப்படவோ கண்கலங்கவோ கர்த்தாவே மனம் அடிந்து போகிறதில் அனுமதிக்க கூடாதப்பா. அவங்களோட வேதனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அவங்களை அனுபவிக்கிற எந்த வேதனைகளாக இருந்தாலும் அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீ பூர்ணமான விடுதலை கொடுத்து, சமாதானம் கொடுத்து, சந்தோஷம் கொடுத்து, எல்லாரும் தெய்வ கிருபையில் கர்த்தாவை நீ பலப்படுத்தி காத்து கொள்ளும்படி நான் செபிக்கிறோம். ஒருவருக்கு ஒரு கேடு வரக்கூடாதுப்பா. அன்றே துஷ்டன் ஒருவரை தொடர்ந்துக்கு நீ அனுமதிக்க கூடாது. மனம் அடிந்து போக விடக்கூடாது, மனம் முறிய விடக்கூடாது, கலங்க விடக்கூடாது, சோர்ந்து போக விடக்கூடாதுப்பா. ஒருவரும் பட்டினியோ தரித்திரமோ எதுவுமே அனுபவிக்க விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு யாருக்கும் இந்த விபத்துகள், ஆபத்துகள் வரக்கூடாது. தாவே கை குழந்தை முதல் கொண்டு முதியோர்கள் வரையிலும் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து பலப்படுத்தி அரவணைத்து நடத்துங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. தொடர்ந்து பெரிய காத்து செய்யுங்க. அடியானை பலப்படுத்தும் தெய்வ நன்மையா நிரப்பும். அடியானை விட்டு வந்திருக்கிற சபை, குடும்பங்கள், விசுவாசிகள், பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் தாமே வேலையடைத்து பாதுகாத்து வழிநடத்தி அனுகிரகித்து ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். நாம மட்டும் மகிமைப்படுத்த தொடர்ந்து தாழ்த்துகிறேன். கூட நடத்துங்க, பெரிய காத்து செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டோட பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் முதல்ல ஒரு விஷயம் கூடிய உங்கள் அனைவரோடு கூட இருந்து செபிக்கக்கூடிய வாய்ப்பை கற்று தந்ததுக்காக தேவனை துதிக்கிறேன். உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1234 நாளுக்குள்ளே பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறோம். ஒரு வசனத்தில் நமக்கு படித்து நமக்கு செபிக்கலாம். 142 சங்கீதத்தினுடைய 6வது வசனம். 142 சங்கீதம் 6ஆம் வசனம். என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். தேவ பக்தனுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் தான் இங்கே. என் கூக்குரலுக்கு செவி கொடும். ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு பாரத்தோடு சொல்லுகிற, ஆண்டவரே என் கூக்குரல், ஜெபம் வேற, மன்றாட்டு வேற, கூக்குரல் வேற. கூக்குரல் சொல்லும் பொழுது மிகுந்த வேதனை, மிகுந்த பாடுகள், மிகுந்த கஷ்டங்கள், மிகுந்த உபத்திரவங்கள் அதன் மத்தியில் விடுகிறத இந்த கூக்குரலின் சத்தம். வேதம் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனோட அடிமைத்தனத்தில் கடந்து அவருடைய கூக்குரலின் சத்தத்தை நான் கேட்டேன், அவங்க அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன், அவங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்றாங்க. பார்த்தீங்களேன், உண்மையாகவே இங்கே பார்க்கும் பொழுது என் கூக்குரலுக்கு செவி கொடும், என் கூக்குரலுக்கு செவி கொடும். ஆனால் தேவ சமூகத்தில் அழுது புலம்பி கதறி மன்றியிட்டு கதறுகிற நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாகவே அதை கேட்டு அதை குரல் செவி கொடுக்கக்கூடிய தெய்வம் நமக்காக ஜீவிக்கிறார். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் உபேட்சிக்கப்பட்டு, எல்லா விதத்திலும் என்னுடைய பிசினஸில், வருமானத்தில், வேலையிலே, தோல்வியிலே, படிப்பிலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே எல்லாமே நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன் சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அப்படியானால் தொடர்ந்து நமக்கு ஆபத்துகளை உண்டாக்க, கெடுதிகளை உண்டாக்க, நம்முடைய குடும்பத்தை அழிக்க, நமக்கு வேதனை கொடுக்க, பல கோணத்தில் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அநேகர் நமக்கு பின்பாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அநேகருக்கு மாந்திரிகத்தின் மூலமா, செய்வனை மூலமா, பில்லிசூன்யம் மூலமா, பயமுறுத்துதல் மூலமா, கொலவரட்டல் மூலமா, பல விதத்தில் கண்ணி வைக்கிறது, வலை வைக்கிறது, எத்தனையோ குழி குழிக்கிறது, எங்கேயாவது படுகொழியில தள்ளிவிடணும். இப்படி நமக்கு பின்தொடர்ந்து வந்த கூட்டம் பெரிய கூட்டம் தான். என்னை பின்தொடர்வர்களுக்கு என்னை தப்புவீம் என்று சொல்லி கண்ணீரோடு அங்கு செபிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் எந்த எதிரிகள், எந்த சத்ரு நம்மளை பின்தொடர்ந்து வந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய கூக்குரலை கேட்டு நம்மளை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு விரோதமாக எனக்கு நீர் தயவு செய்யும் போது அங்கே சொல்ற பின்தொடர்கள் என்ன தப்புவியும், அவர்கள் என்னிலும்
பலவான்களாயிருக்கிறார். என்னை பின்தொடர்ந்து வருகிறவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார். அப்படியானால் நம்ம ஒரு பலவீன பாத்திரமாக இருக்கலாம், நமக்கு எதிர்த்து நிற்க சக்தி இல்லாமல் இருக்கலாம், பணபலம் இல்லாமல் இருக்கலாம், ஆளுபலம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமை வரும்போது அது ஓப்பனாக தேவனிடத்திலே சொல்லணும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார் என்று சொல்லும்போது அவங்களோட கையில் நான் தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை, எனக்கு விடுதலுக்கு எந்த சான்ஸுமே இல்லை, நான் அதில் மாட்டி முழிக்க போகிறோம், எனக்கு எது என்னாக போகிறது எனக்கு தெரியல, எல்லாரால் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் கதிகலங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை உள்ள ஜெபந்தான் இந்த ஜெபம். என் கூக்கர்களுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்வர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களே காட்டிலும் எவ்வளோ பெரிய பலவான்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கூட்டமானாலும், உன் பக்கத்தில் 10,000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் நம்பணும். எந்த சத்ருவும் உங்களை தாக்க முடியாது, எந்த துஷ்டனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எவனும் மாந்திரிகத்தினாலோ சூன்யத்தினாலோ அல்ல வேறு எந்த விதத்திலும் உங்களை அழிக்க முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியானவர், சுட்டரிக்கிற அக்கினியானவர். அவர் ஒரு சாதாரண தெய்வமாக நீங்கள் நினைக்க கூடாது. அந்த தெய்வம் நம்மளோட இருக்கும் பட்சத்தில் தோல்வி என்பது நமக்கு கிடையாது. நம்முடைய தெய்வம் எங்குமே தோற்று போன சரித்திரமும் கிடையாது. அவர் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார், ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார், ஜெயமான வாழ்வை நமக்கு அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனபடினால அந்த கிருபையிலே நின்று கொண்டு, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை தப்புவியும், என்னை ரட்சியும் என்று நாம் புலம்பும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நமக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து சகல கனத்தினாலும் சகல மகிமையினாலும் சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அந்த தெய்வத்தில் பூர்ணமாக நம்புங்க, பூர்ணமாக விசுவாசிங்க, அவரோடு நீங்கள் உறவாடுங்க. அவர் உங்களை ஒரு காலத்தும் உபேட்சிக்கவோ கைவிடவோ செய்ய மாட்டார். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஏசப்பா, 1234 நாள் என் மக்களுக்காக இந்த அதிகால நேரத்தில் ஜெபிக்க அடியானுக்கு பலனும் கிருபையும் வல்லமையும் என் தேவன் தந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசத்தின் பல பகுதிகளில், தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் பல இடங்களில் அப்பா இந்த பிரேயர் பிள்ளைகள் கண்ணீரோடு வாஞ்சியோடு தாகத்தோடு ஏற்றுக்கொண்டு இதுக்காக தங்கள் கர்த்தாவை தங்களை அர்ப்பணித்து இந்த ஜெபத்துக்காக நேரத்தை ஒதுக்குற, இதை ஏற்றெடுக்கிற, விசுவாசிக்கிற, கேட்கிற, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுகிற, எங்களுக்காக ஜெபிக்கிற ஒருவருக்கும் ஒரு கேடு வரக்கூடாதப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் இருந்து என் மக்களுக்கு இந்த ஆலோசனை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்ய அடியானுக்கு நீ பலன் தீர்க்காய்ச்சி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேகருக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் எங்களோட வாழ்க்கை நீ தந்தீரப்பா. மற்றவங்களுக்காக மன்றியிட, மற்றவங்களுக்காக புலம்ப, மற்றவங்களுக்காக செபிக்க, உங்களோட தேவைகளுக்காக திறப்பது நிற்க என் பிள்ளைகள் யாரும் வெட்கப்பட்டு போகாம, தளர்ந்து போகாம, கைவிடப்பட்டு போகாம, சத்ருவுக்கு இரையாய் போகாம, சத்ருடைய கிணியில, அந்த குழியில, கண்ணியில விழாதபடி என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படி உடைய திறப்பில் நின்று கொண்ட மக்களுக்காக மன்றியிட, கதற, புலம்ப அடியானுக்கு நீ பலனு கிருபையும் தந்ததுக்காக ஸ்தோத்திர இயேசப்பா. இன்றைய கண்ணோடு ஜெபத்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதாவை தனித்தனியாக குடும்பமாக அவர்களை அனுகிரகித்து ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆண்டவரே நீர் வழிநடத்தும் நான் ஜெபிக்கிறோம். கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகள், பாடுகள் இருக்கிற பிள்ளைகள், தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகள், பட்டினியிலே கிடக்கிற பிள்ளைகள், வியாதியாயிருக்கிறவர்கள், பலகீனராயிருக்கிறவர்கள், பலவிதப்பட்ட சோர்வினால, பலவிதப்பட்ட உபத்திரவத்தினால, வீண் பழியினால, வீண் நிந்தனையினால, சத்துருக்களுடைய கர்த்தாவை பயமுறுத்ததினால ஆண்டவரே பல கோணத்தில் மக்கள் தவிக்கிறோம், மக்கள் பயப்படுகிறோம், என்ன செய்ய தெரியாம துடிக்கிறாங்கப்பா. அநேகருக்கு ராத்திரி நித்திரை இல்லை, அடுத்தா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆண்டவரே, அப்படி தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டப்பா. ஒரு நேரம் ஆகாரம் இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைகள், மாற்றுவதற்கு ஒரு வஸ்திரம் இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைகள், நிம்மதியா படுத்து தூங்குவதற்கு இடம் இல்லாம கிடக்கிற பிள்ளைகள், எத்தனையோ மக்கள் வாடகை வீடுகளிலே வாடகை கட்ட முடியாம கஷ்டப்படுகிற ஆண்டவர், எத்தனையோ பிள்ளைகள் வீடுகளை கட்ட ஆரம்பித்து அது கட்டி முடிக்க முடியாம தவிக்கிற ஆண்டவர், எந்தெந்த கோலத்தில் எல்லாம் என் பிள்ளைகள் கண்ணீர் குடிக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், பாடுபடுகிறோம், அது நமக்கு தெரியும் அல்லவா. எத்தனையோ குடும்பத்தில் மரணத்தின் நிமித்தமாக அன்றைய புருஷன் மரித்தலை, மனைவி மரித்தலை, பிள்ளைகள் மரித்து, அல்லது யாரோ ஒருத்தர் மரித்த அந்த வேதனை, அந்த காயம் அநேகரை ஆற்றாதபடி கர்த்தாவே காயப்படுத்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட வேதனைக்கிற மக்களுக்கெல்லாம் நீ விடுதலை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறப்பா. எத்தனை பயங்கரங்கள் எல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறதப்பா. ஒரு நாளைக்கு எவ்வளோ கூடிய மரணங்கள், எவ்வளோ கூடிய விபத்துகள், எவ்வளோ பெரிய பயங்கரமான சூழ்நிலைகள் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறப்போ ஒரு மாயமான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த கர்த்தாவே பாதுகாப்பு இல்லைப்பா.
எங்களுக்கு சேஃப்டி இல்லைப்பா. ஆண்டவரே, அந்த நிலைமைக்கு நீங்கள் காண்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் எவ்வளோ பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகளை தேவையில்லாம கொலை பண்றாங்க. எத்தனை எத்தனை கொடூரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறப்பா. எங்குமே ஒரு சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை. இயேசுப்பா, உமக்கு நன்றி. அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நம்முடைய கண்களில் தயவு கிடைப்பதாக, நம்முடைய கிருபை கிடைப்பதாக, நம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக. எவ்வளோ மக்கள் மருத்துவமனையில, வியாதியில, பலவீனத்தில் காணப்படுகிறப்ப இப்பொழுது ஒரு குழந்தையோட படம் அனுப்பியிருக்கிறோம். இயேசுப்பா, உமக்கு நன்றி. அந்த பிள்ளைக்கு ஜீவன் கொடுங்க, பலன் கொடுங்க, சுகம் கொடுங்கப்பா. மருத்துவம் அந்த பிள்ளை டிஸ்சார்ஜ் ஆகி போகட்டும். அந்த பெற்றோர்கள் இயேசுவை நம்பட்டும், அவர்கள் மனம் திரும்பட்டும், அவர்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறட்டும். நம்முடைய அற்புதம் அந்த பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். அதுக்காக செபிக்கிற அந்த பிள்ளைக்கு உயிர் சேதம் வரக்கூடாதுப்பா. அப்படி மருத்துவமனையில் ஐசியூல கிடக்கிற எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. கேன்சர்னால பாதிக்கப்பட்டு கொடூரமான பிள்ளைகள், கட்டாவே கிட்னி ஃபெயிலராக எத்தனையோ பிள்ளைகள், ஹார்ட் ப்ராப்ளத்தினால, பிரெயின் டியூமர்னால, பலவிதப்பட்ட பலவீனத்தினால, கொடூரமான வேதனையினால பாதிக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் எக்கச்சக்கமா உண்டப்பா. அவங்களுக்கு எல்லாம் விடுதலையும் பலத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் என் தேவன் கட்டளையின்படியப்பா நம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறோம். கண்ணீரோடு குமரிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆனந்தமாய் ஆறுதலாய் இந்த ஜெபம் போய் சேரட்டப்பா. என் கூக்குரலுக்கு செவி கொடும் என்று பக்தன் சொன்னது போல இன்னைக்கு கூக்குரலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீ செவி சாய்த்து இறங்கி வரும்படி நான் செபிக்கிறோம். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லி பிள்ளைகள் சொல்றாங்கப்பா. ஆண்டவரே, யாரால தாழ்த்தப்பட்டேனோ, எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டேனோ, எந்த விதத்தில் ஒடுக்கப்பட்டேனோ, தாழ்த்தப்பட்டு நாங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கி நடத்தும்படி உம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறேன். ஏசப்பா, என்னை பின்தொடர்களுக்கு என்னை தப்புவீம் என்று சொல்லி கண்ணீரோடு கேட்கிறாங்கப்பா. எந்தெந்த விதத்தில் எங்களை குழியில தள்ளணும், கண்ணீரில தள்ளணும், எங்களை பாபத்தில் தள்ளணும், எங்களுடைய ஜீவனை வாங்கணும் என்று சொல்லி எங்களை பின்தொடர்ந்து வருகிற துஷ்டர்கள் கையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் தப்புவித்து அவங்களை ரட்சிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார் என்று சொல்லி பக்தன் அங்க சொல்றாங்கப்பா. எங்களை காட்டிலும் பலசாலிகள், எங்களை காட்டிலும் பணம் உள்ளவர்கள், எங்களை காட்டிலும் ஆளுபலம் உள்ளவர்கள், எங்களை காட்டிலும் திறமை உள்ளவர்கள், பேச்சு திறமை உள்ளவர்கள், எதையும் செய்யக்கூடிய திராணி உள்ளவர்கள் ஏராளமப்பா எங்களை பின்தொடர்ந்து வருகிறோம். ஆனால் அவர்கள் எல்லாரிலும் பெரியவர் எங்க கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரிலும் பெரியவர் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு மேலான ஒரு பெரியவர் உலகத்தில் இல்லப்பா. உமக்கு மேலான ஒரு மகிமையுள்ள தெய்வம் வேற இல்லப்பா. உண்மை போல் ஒரு நல்ல தெய்வம், நம்பக்கூடியவர், ஆண்டவரே ஸ்தோத்திரம், கூப்பிடக்கூடியவர், அழக்கூடியவர் வேற யாருமே இந்த உலகத்தில் இல்லப்பா. எங்கள் அழுகையின் ரகசியத்தை புரிந்து எங்கள் கண்ணீரை கண்டு எங்களுக்கு அற்புதம் செய்கிற சர்வ வல்லவர் ஆகிய எங்க ராஜாதி ராஜா, எங்க தேவாதி தேவன், எங்க சர்வ வல்லமை உள்ள கர்த்தாதி கர்த்தர் என் மக்களுக்கெல்லாம் இறங்கி வந்து உதவி செய்து எல்லாரையும் கரம்பிடித்து காப்பாற்றி வழிநடத்தி அனுகிரகித்து ஆசீர்வதிக்கும்படி அப்பா நம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறோம். ஒரு குடும்பம் கைவிடப்பட்டு போகக்கூடாது, ஒரு குடும்பம் கண்கலங்க கூடாது, ஒரு குடும்பம் நடுத்தருவுக்கு போகக்கூடாதுப்பா. உங்களுடைய வியாதியோ, பிரச்சனையோ, கஷ்டமோ, துன்பமோ, துயரமோ, பிசாசின் தொல்லையோ, எந்த போராட்டமா இருந்தாலும் அங்கே கர்த்தருடைய பரிகாரத்தின் கரம் இப்ப வெளிப்பட முடியும் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபம் இன்னைக்கு அதிகாலை பிள்ளைகளை கேட்கும் பொழுது ஒரு பெரிய மனசாந்தி உண்டாகட்டும், மனதைரியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். எங்க ஜெபத்தை கேட்கிற தேவன் எங்கள் கூடவே இருக்கிறார் என்ற நம்பிக்கை என் பிள்ளைகளுக்கு நீ தரும்படியாக செபிக்கிறப்பா. அவங்க தேசத்தினுடைய எந்த பகுதியில் உட்கார்ந்து செபித்தாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. கடந்த வாரங்கள் தாவே, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு மகிமையாக அந்த மீட்டிங்கை நடத்தி எடுக்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். மழையோ மற்ற எதிர்ப்புகளோ பிரச்சனை எதுவும் இல்லாம அற்புதம் செய்தீரப்பா. 10 பேர் பிள்ளைகள் ஸ்நானத்துக்கு சமர்ப்பிக்க உதவி செய்யறப்பா. நேருடைய பந்தனங்கள் அழிய, கட்டுகள் அழிய, வியாதிகள், பயன்கள், தொல்லைகள் நீங்க சமாதானத்தை அனுபவிக்க விடுதலை பெற்றுள்ள கர்த்தர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள் நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் அதனை வல்லமையாக நீ பயன்படுத்துங்க. நல்ல தூதை கொடுங்கப்பா. தேசத்துக்கு எழுப்புதல், சபைக்கு எழுப்புதல், மக்களுக்கு விடுதல், கர்த்தாவே அறுவடை எல்லாம் உண்டாகட்டும். அதுக்கேற்ற பலனும் கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் ஜீவனும் அடிக்கு தாங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அடினுக்காக செபிக்கிற பிள்ளைகள், அடின நினைவு கூறி கண்ணீர் வடிக்கிற எத்தனை பிள்ளைகளப்பா தேசத்தில் எங்கெங்கேயோ இருந்து கண்ணீர் விடுறாங்கப்பா. அவங்க எல்லாம் கர்த்தர் அனுகிரகித்து ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் எல்லாம் கருத்தில் கொடுக்கிறோம், மகளை கருத்தில் கொடுக்கிறோம். எம்ஏஜி தாவே சபையில் உள்ள எல்லா விசுவாசி பிள்ளைகளையும் குடும்பமாய் கருத்தில் கொடுத்து நான் செபிக்கிறப்பா. எல்லா உடன் ஊழியக்காரோட குடும்பங்கள், பிள்ளைகளோட ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் அனுகிரகித்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய தேவ சித்தம் பூர்ணமாய் இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி. இன்னைக்கு
இந்த ஜெபம் கேட்டுக்கொண்டிருக்கும்போது யாருக்கெல்லாம் விடுதல், யாருக்கெல்லாம் சந்தோஷம், யாருக்கெல்லாம் சமாதானம், யாருக்கெல்லாம் ஆண்டவரே பதில் கிடைக்கணும், அவங்களுக்கு எல்லாம் நீ பதில் கொடுத்து கண்காணித்து பலப்படுத்தி அரவணைத்து ஆசீர்வதித்து தாங்கி நடத்தும்படி நாமத்தை நான் செபிக்கிறோம். அப்பா, நீ ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேக ஜீவனுள்ள சாட்சிகள் வரட்டப்பா, அற்புதம் நடக்கட்டப்பா, அதிசயம் நடக்கட்டும். இன்னைக்கு பகல் முழுவதும் ஒரு கேடும் இல்லாம கண்மணி போல பிள்ளை பாதுகாத்து நடத்தி கொண்டு செல்லுங்க. அதுக்காக ஜெபிக்கிறோம். நம்பி கருத்தில் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் சகல துதியும் கனவும் மகிமையும் அப்பா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை கனப்படுத்துவார். இதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். ஜெபத்தை கேளுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எனக்காக செபிங்க. ஓகே, தேங்க்யூ.